ஹாய் டியர்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. இன்றைக்கி ராதேமலர் சீரீஸ் போட்டிருக்கேன். லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ராதேமலர் சீரீஸில் நம்ம கிறிஸ்டியஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோம். ஸ்டோரியை பார்த்துட்டு இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறத ஸ்டோரியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம். ஓகே டியர்ஸ்? ஓகேம்மா, ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோம். நான் போய் படிக்கிறேன். என்ன சொன்ன? படுக்க போறியா? என்ன படுக்க போறேன்னு சொல்றேன்? தூங்க போறேன்னு சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? விளையாட போறேன்னு சொல்ல முடியும். நக்கல் நையாண்டிலாம் நல்லாவே பண்றேன். பண்ணு சரி. அதான் இத்து குடி தூங்கிட்டாளா? ஆமாங்க, தூங்கிட்டான். அப்புறம் என்ன இப்படி அமைதியா நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதாங்க படுக்க போறேன்னு சொன்னேன். நீங்க தான் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. நீ தூங்க போறத பத்தி கேட்கலாம். எனக்கு கொடுக்க போறத பத்தி கேட்கறேன். உங்களுக்கு கொடுக்க போறதா? என்ன கொடுக்கணும்? மாடு மறந்துட்டீங்களா? மறுபடியும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சவால் விட்டனா, சவால்ல கூட நான் ஜெயிச்சிட்டேனே. மறந்துட்டியா என்ன? அது சும்மா விளையாட்டுக்கும். நான் அப்பவே சொன்னல, விளையாட்டுலாம் நீ வச்சுக்க, நான் சீரியஸா தான் எடுத்துக்கிட்டேன்னு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சவால்ல நான் ஜெயிச்சிட்டேன். இப்போ நான் கேட்டதை வாங்க நான் ரெடியா இருக்கேன் கொடுக்கறதுக்கு. நீ ரெடியா இருக்கல? ரெடியா இருக்கணும். ஏன்னா சவால்ல நான் ஜெயிச்சிருக்கேன் பாத்தியா? அப்போ நான் கேட்டதை கொடுக்கணும்ல. என்ன வேணும் கேட்கட்டும்? ஏதோ விளையாடிட்டு விட்டுருன்னு பார்த்தா சீரியஸாவே எதை கேட்க போறேன்றாரு. அம்மா, அப்படி என்ன இவர் கேட்க போறாரு? என்ன யோசனை? ஓகே, நீ என்னன்னா யோசிச்சுக்க. எனக்கு அதை பத்தி கவலை. நான் கேட்க வேண்டியது கேட்கிறேன், கொடுக்க வேண்டியது கொடுத்துறேன். இப்ப எதுக்கு இவர் தள்ளி வராரு? என்னடி தள்ளி போயிட்டா? நான் கேட்க வேண்டியது கேட்காம போயிடுவானா? நான் கேட்க வேண்டியது கேட்டுதான், நீ கொடுக்க வேண்டியது கொடுத்துதான் ஆகணும். பாரு, நீ தள்ளி போயிட்டே இருந்தா நான் விட்டுட்டு போயிடுவேனா? அப்படிலாம் விடுவாங்க. நான் தான் அப்பவே சொன்னல, இந்த கிருஷியை பத்தி உனக்கு தெரியாதுன்னு. இப்ப இந்த கிருஷி யாருன்னு காட்டணும்ல. எதுக்கு நமக்கு தெரியாதோ? அதான் தெளிவா சொல்லிட்டு வரேனா, சவால்ல ஜெயிச்சிருக்கேன். நான் கேட்க வேண்டியது கேட்கணும்ல, அதை நீ கொடுக்கணும்ல. தூரமா இருந்தா வாங்க முடியுமா? அதான் பக்கத்துல வந்தோம். தூரமா இருந்தா நான் கேட்டா உன் காதல் வர விழாது பத்தியா? அதுக்குதான் பக்கத்துல வந்தோம். என்ன கேட்கட்டா? ஆமாமா, இதுக்கு மேல உன்னால போக முடியாது. அப்படி போகணும்னு நினைச்சா சவால் அடிச்சுட்டு பக்கத்துல முதல் போகணும். சரி, அதெல்லாம் விடு, நம்ம விஷயத்துக்கோ. நீ கொடுத்தே ஆகணும்ல. என்ன சவால்ல ஜெயிச்சிருக்கேன் பத்தியா? என்ன திரும்ப முடிச்சுட்டு இருக்கான்? அதான் சவாலை உடைச்சிட்டு அந்த பக்கம் போக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சுல. வேற வழியே இல்ல, கொடுக்கணும். கொடுத்துறியா? எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த போன் நல்லா காட்டுவாங்களே ஏமாத்துறது, அது பேர் கூட பிராங்க் பண்ணுவாங்களே, அதுதானே? என்னடி உனக்கு என்னை பார்த்தா பிராங்க் பண்ற மாதிரியா இருக்கும்? எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். பிராங்க் பண்றேன்டா. விளையாடுவோம்ல, உன்கிட்ட பிராங்கும் பண்ணல. சீரியஸா கேட்கிறேன். என்ன சீரியஸா தானே? 2 பேரும் சவாலிட்டோம். இப்ப நான் சவாலும் ஜெயிச்சிட்டேன். நான் கேட்டதோ நியாயமா நீ கொடுக்கணும்ல. அதான் கேட்க நான் ரெடியா இருக்கேன்ற. கொடுக்கறதுக்கு நீயும் ரெடியா இருன்ற. என்னடி புரிஞ்சுதா? அது வந்து குழந்தை எழுந்திருக்க இருக்கு. நான் அவன் என்னன்னு பாக்குறேன், அப்புறமா பேசுறேன். எங்கடி ஓட பாக்குறேன்? குழந்தை எழுந்திருக்கா, கொஞ்சம்
இங்கதான் இருக்க போறோம். அப்புறம் பேசலாம். நான் போய் குழந்தைய பாக்குறேன். இங்க பாருங்க, வீணா என்ன டென்ஷன் ஆகாது. குழந்தைலாம் எழுந்திருக்கலாம், அவ தூங்கிட்டு தான் இருக்கா. எதுக்கு இப்ப இப்படி வழி மறைக்கிறீங்க? இங்க பாருங்க, இல்ல அவ எழுந்திருச்சிடுவா, எனக்கு தெரியும். அவ கூடவே இருக்கணும்ல. நான் போய் அவளை மறுபடியும் தூங்க வச்சுட்டு பொறுமையா வரேனே. அவ என் குழந்தைடி, என் குழந்தைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன இப்போ வந்துட்டு அவளை பத்தி உனக்கு இவ்வளோ தெரியுது, அதுல கொஞ்சமாவது எனக்கு தெரியாம இருக்காது. இப்பதான் தூங்க ஆரம்பிச்சிருக்கோம். அவ எழுந்திருக்க மாட்டான். அவ எழுந்திருச்சா ஆளுவான், ஆளும்போது பார்த்துக்கோ. இப்போ நான் கேட்டதுக்கு கொடுத்துட்டு அப்புறமா போ. இல்ல அது வந்து இப்போ நீ எதுக்கு நர்வஸா இருக்கேன்? நான் என்ன வேணுங்கிறத கேட்கவே இல்லையே. கேட்கறது மாதிரி இவ்வளோ நர்வஸா இருக்கேன். முதல்ல நான் என்ன வேணுங்கிறத கேட்குறேன், அதுக்கப்புறமா உனக்கே புரியும். என்ன கேட்கணுமா? இவர் என்ன பலந்து கேட்க போறேன்றாரு. என்ன கேட்க போறாரு? ஒருவேளை ஏதாவது யாரு கூட கேட்டுட்டா? சி இவர் இப்படிலாம் கேட்க மாட்டாரு. இத்தனை நாள் எங்க தானே இருக்கும் நம்ம கிட்ட. என்ன இப்படியே கேட்டுட்டு இருந்தாரு? இவர் இப்படிலாம் கேட்க மாட்டாரு. நம்ம கிட்ட எப்போ தானே பேசி பழகிட்டு இருக்காரு. இவர் நம்ம இப்படி தப்பா நினைக்கணும். அப்படிலாம் தப்பா கேட்க மாட்டாரு. ஒருவேளை ஏதாவது தப்பா கேட்டுட்டா? ஐயோ ராதா, ஏன்டி இப்படி தப்பா யோசிக்கிறேன்? சே அவர் மனசுல அவர் பொண்டாட்டி மட்டும்தான் இருக்காங்க. அதனால நம்ம இப்படிலாம் தப்பா யோசிக்க கூடாது. ஆனா இவர் என்ன கேட்க போறாருன்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? என்னடி யோசனை பலமா இருக்கு போல இருக்கு. இல்லைங்க, அது வந்து வந்து அதான் வந்துட்டேடி, வந்துட்டு ரூம்ல தான் இருக்கு. அதுவும் என் பக்கத்துல இருக்கேன். கேட்குற இடத்துல நான் இருக்கேன், கொடுக்குற இடத்துல நீ இருக்கும். ரெண்டு பேரும் பக்கத்துல தான் இருக்கும். என்னென்ன யோசனை? ஐயோ மனுஷன் வேற டபுள் மீனிங்ல பேசுற மாதிரியே இருக்கேன். இவர் எந்த மீனிங்ல பேசுறாருன்னு தெரியலையே. அந்த மீனிங்ல பேசுறாரா, இந்த மீனிங்ல பேசுறாரா? ஐயோ எந்த மீனிங்ல பேசுறாருன்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? ஐயோ டோர் வேற லாக்ல இருக்கு. இவர் வேற என்ன இப்படி லாக் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம இப்ப எப்படி போறது? எப்படியும் போக முடியாது. அதெல்லாம் லாக் பண்ணிருக்கேன்னு தெரியுதுலாம், அதெல்லாம் போக முடியாது. ரொம்ப நர்வஸ் ஆகாது. நான் என்ன கேட்குறேன்னு முதல்ல கேளு, அதுக்கப்புறமா சொல்லு, சரியா? அது எதுவும் பேசாத. இப்போ நான் மட்டும்தான் பேசணும், நீ கேட்கணும், சரியா? கடவுளே கடவுளே கடவுளே, மனுஷன் என்ன கேட்க போறா தெரியல. கடவுளே கடவுளே கடவுளே. நீ நீ எனக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? அது கடவுளே 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 கடவுளே, நம்ம நினைக்கிறது எதுவும் கேட்டக்கூடாது. கடவுளே 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 கடவுளே. பூமி பூமி, அத்தை அத்தை கூப்பிடுறாங்க. என்ன போறேங்க? நின்னுடி, எங்க போற? அத்தை கூப்பிட்டாங்களே, உங்க காதுல கேட்கல? அத்தை கூப்பிடுறாங்க, நான் என்னன்னு போய் கேட்கணும். வழி விடுங்க. எங்க ஓட பாக்குறோம்? இங்க பாரு, எங்கேயாவது ஓடணும்னு நினைச்சோம். விளையாடாதீங்க, அத்தை கூப்பிடுறாங்களா, நான் போறேன். வழி விடுங்க. அடியே, விட்டு ஓடிடு போல இருக்கேன். உன்னை இப்படிலாம் விட்டு வேலைக்கு ஆகாது. இதுதான் சரி. என்ன பண்றீங்க சார்? என்ன பண்றீங்க? கையை விடுங்க, நான் போகணும். எங்க போனோம்? அதான் அத்தை கூப்பிடுறாங்களா, உங்களுக்கு காதுல விழல. அத்தை கூப்பிட்டாங்களே. பூமி என்னமா பண்ற? பூமி பூமி கொஞ்சம் இங்க வாமா. கேட்டீங்களா? இப்ப கூட அத்தை கூப்பிட்டாங்க, அதுக்கு தான் சொல்றேன். கையை விடுங்க, நான் போறேன். உனக்கு இதை பார்த்து எப்படி தெரியுது? நல்லாதான் இருக்கீங்க. நல்லா இருக்கானா? புரியல. இல்ல எப்படி தெரியுதுன்னு கேட்டீங்களா, அதுக்கு சொன்னேன். நல்லாதான் தெரியுறீங்க. இதுல என்ன டவுட் உங்களுக்கு? எனக்கு டவுட்டு நீ கோளார் ஆயிட்டேன்னு தான். நீங்க அப்படி சொல்றீங்க? ஏன்னா என்ன சொன்ன? அம்மா உன்னை கூப்பிட்டாங்க, அப்படிதானே? ஆமா, அத்தை என்ன கூப்பிடுறாங்க. அம்மா எப்ப ராதாங்கிற பேரை பூமின்னு மாத்தின? நான் எப்ப பேரை மாத்தணும்? பூமி என்னமா பண்ற? கொஞ்சம் இங்க வாமா. மாத்திரையை மறந்துட்டேன், எடுக்கணும். கேட்டுதான். அம்மா ரொம்ப நேரமா அண்ணியை கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா மேடம் என்னடா என்னதான் கூப்பிடுறாங்க, நான் போக போறேன்னு துள்ளி குதிச்சுட்டு இருக்கீங்க. ஐயோ கடவுளே, அத்தை கூப்பிட்டதுதான் கூப்பிட்டாங்க, என்ன கூப்பிட கூடாதா? அக்காவை கூப்பிட்டுட்டாங்க. இல்லைங்க, ரொம்ப நேரமா அத்தை கூப்பிட்டு இருக்காங்களா, அக்கா தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் மாத்திரை எடுத்து கொடுத்துட்டு வரேனே. கையை விடுங்க. இந்த வரேன். என்ன காதல விழுந்ததோ? அண்ணிய டேப்லெட் தருவாங்க, நீ போகணும்னு அவசியம் இல்லை. நீ இப்போ இங்கே இரு. இப்போ எனக்கு தேவையானதை நீ கொடுக்கணும்ல, அதுக்கு நீங்க தானே இருக்கணும். ஐயோ கடவுளே, இன்னைக்கு என்னால தப்பிக்க முடியாது போல இருக்கேன்.
இவர் வேற என்ன கேட்க போறாருன்னு தெரியலையே. கடவுளே கடவுளே. என்ன வேண்டுதலா? வாங்க. என்ன ஏங்க நாங்க என்ன வேண்டுதெல்லாம் பலமா இருக்கும். சரி நான் கேட்க வேண்டியதை கேட்குறேன், சீக்கிரம் கொடுத்துறேன் சரியா? ஏய், ரொம்ப நாளா உன்கிட்ட நான் உனக்கு கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கேனா? கேட்கணும்னு அவசியம் இல்லை, நானே எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ கேட்டுட்டு எடுத்துக்கலாம்னு இருக்கேன். ஏய், எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன கேட்க வரீங்க? ஏண்டி நான் என்ன கேட்க போறேன்னு இன்னும் உனக்கு புரியலாம்? ஒரே ரூம்ல 2 பேரும் ஒன்றா இருக்கும், குழந்தை வேற தூங்கிட்டான். இந்த ராத்திரி நேரத்தில் உன்கிட்ட நான் என்ன கேட்பேன்? இன்னுமா புரியலாம்? ஏய், உங்களுக்குலாம் புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தாண்டி இருப்பீங்க. ஏன்டி இப்படி இருக்கீங்க? எப்பவுமே ஆம்பளை தான் முதல்ல கேட்கணுமா? ஏன் நீங்களா புரிஞ்சுட்டு கொடுக்க மாட்டீங்களா? அதான் சொல்லிட்டேன், புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தாண்டி இருப்பீங்க. நீ இப்படியே இருந்துக்க, நானே கேட்டு நானே எடுத்துக்கிறேன். ஏய், எனக்கு இப்போ நீ இறுக்கி உனச்சேன், ஒருத்தோட ஒருத்தர் வச்சேன், ஒரு முத்தம் கொடுக்கும், கொடுக்குறியா? என்ன பேசுறீங்க நீங்க? எதுக்கு இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? முதல்ல கை விடுங்க, விடுங்க கையை. விடுறதான், அதெல்லாம் விட முடியாது. நான் கேட்டது கொடுக்குற வரைக்கும் உன்னை விட மாட்டேன்டி. இறுக்கி அணைச்சு ஒரு முத்தம் கொடுக்கும், அதுவும் ஒருத்தட்டில் தான் கொடுக்கும். நீங்க கூட பார்க்கலாம். தப்பா பேசாதீங்க, ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இப்படி எல்லாம் இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன், இப்ப என்னமோ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி நடந்துப்பீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாம். நீங்க ரொம்ப நல்லவரன்னு நினைச்சேன், நீங்க என்னடா இப்படி எல்லாம் கேக்குறீங்க? ஏய் ஏய் ஏய், என்ன ஆச்சு இவளுக்கு? நான் என்ன வேணும்னு கேட்குறீங்க, அதுக்குள்ள என்ன தாறுமாற திட்டுறோம்? சத்தியமா நான் உங்ககிட்ட இப்படி எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதனால நீங்க என்கிட்ட இப்படி ஒன்று கேட்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாம். நீங்க எப்படிங்க இப்படி கேட்குறீங்க? இப்படி உங்களுக்கு கேட்கறதுக்கு எப்படிங்க மனசு வந்தது? கேட்டேனா? ஏய், நான் என்னடி கேட்டேன்? என்ன கேட்கவே இல்லையடி. ஆமா, நான் என்ன கேட்டதா இவன் நினைச்சுக்கிட்டான்? இனிமேல இந்த ரூம்ல நான் இருக்க மாட்டேங்க. எனக்கு தனியா ரூம் கொடுங்க. எனக்கு தனியா ரூம் இல்லாம பரவாயில்ல, நான் பழையபடி கிச்சன்ல கூட போய் படுத்துக்கிறேன். அதான் உங்களுக்கு எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னது கிச்சன்ல போய் படுத்துக்கிறியா? என்ன இதை கிச்சன்ல போய் படுக்கிற அளவுக்கு யோசிக்கிறானா? என்ன இவன் என்ன நினைச்சிருப்பான்? சிச்சா, நம்ம ரொம்ப அசிங்கமா நினைச்சிட்டாலும். டேய் கிரேஷ், இதுக்கு மானியம் விட்டோம், இவன் நம்ம பொம்பளை பொறிக்கணும் முதல் குத்திருவான்னு நினைக்கிறான். ஏய் ஏய், இங்க பாடியா? அடியை ரோதா, கண்ணு தர. நான் திறக்க மாட்டேனே. நான் திறந்தா நீங்க கேட்டது கொடுன்னு சொல்லி என்ன தொல்லை பண்ணுவீங்க. நான் திறக்க மாட்டேன், அதே மாதிரி நீங்க கேட்டது கொடுக்கவும் மாட்டேன். என்ன ஆளை விடுங்க, நான் கிச்சன்ல போய் படுத்துக்கிறேன். அது சரி. டேய் கிரேஷ், உன்னை ரொம்ப மோசமா நினைச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஓய் அடியை ராதா, ராதா கண்ணை தரேன்னு சொன்னேன். ஏய் கண்ணை தரடி. மாட்டேன், நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க. என்ன விடுங்க, நான் போறேன். கடவுளே, ஏய் என்னை பாரு, என்னை பாருன்னு சொன்னேன். ஏய் என்ன, நான் என்ன கேட்குறேன்? என்ன விடுங்க, நான் போறேன். எனக்கு இங்க இருக்க பயமா இருக்கு. கையெடுங்க, நான் போறேன். நீங்க என்னமோ கேக்குறீங்க, என்னமோ தப்பு தப்பா என்கிட்ட பேசுறீங்க. நீங்க விடுங்க, நான் போறேன். நீங்க விட மாட்டீங்க, நான் எப்படியாவது போயிடுவேன். விடுங்க. ஏய் இருடி, நான் இப்போ என்ன கேட்டேன்? ஏய் நான் வேணாங்க, நீங்க எதுவும் பேச வேணாம். நீங்க கேட்டதே போதும். நீங்க கேட்டது எல்லாமே தப்பு தப்பா கேக்குறீங்க. என்ன விடுங்க, விடுங்கன்னு சொன்னேன். ஏய் அப்படியெல்லாம் விட முடியாது. நான் என்ன கேட்க? விட மாட்டீங்களா? நீங்க என்னங்க விடுறது? எனக்கு போக தெரியும். எப்படி போறேன்னு மட்டும் பாருங்க. ஓய் என்ன மீறி நீங்க போயிடுவேன். போவேங்க, போக மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா போயிடுவேன். எப்படி போறேன்னு பாருங்க. ஏங்க என்ன மீறி இங்கே போய் பார்க்கலாம்? போறேன் பாருங்க. போப்போ, நீ எப்படி போறேன்னு நானும் பார்த்துட்டேன்டி. என்னால போக முடியாது நான் நினைக்கிறீங்க. எப்படி போறேன்னு பாருங்க. ஓய் ஆனந்தன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கொட்டி ஆஹாயார் வந்தது நெஞ்சுக்குள்ளே 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 புதுமா கோணம் விழி மீன் போட அடியம்மா முத்த முத்தா சுகம் கொஞ்சது கொஞ்சதையா முன்னும் பின்னும் தொட முத்திரைகளிட மேனி மெல்ல துடிக்க
விட்டு ஓடிட போல இருக்கேன். இங்க பாரு, நான் இன்னும் என்ன வேணும்னு கேட்கவே இல்லை, அதுக்குள்ள என்னமோ சொல்லிட்டு இருக்கேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்னது நீங்க என்னன்னு கேட்கலையா? சொல்றேன்னா நான் இன்னும் என்ன வேணும்னு கேட்கவே இல்லையே. அப்ப கேட்டது ஐயோ அதெல்லாம் கனவா? அப்ப நானும் தப்பா நினைச்சிட்டேனா? தப்பா நினைச்சிட்டேன் எப்படி சொல்ல முடியும்? இவர் தான் என்ன கேட்கவே இல்லையே. இவர் கேட்கறதுக்கு மாதிரி ஓடிலான்னு பார்த்தா இவரோட குடும்பம் பிடிச்சி வச்சிருக்காரு. ஓய், நான் ஏதோ தப்பா கேட்டுட்டு இருந்தேன்னு நினைச்சேன். இதுக்கு மேலே விட்டோம் எனக்கு நீ கோரிக்கைன்னு முத்திர கொடுத்துருவேன். சரி, நான் கேட்க வந்தது கேட்கறேன். இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் தப்பாலாம் எதுவும் கேட்க வரல. உங்க அப்பா எதுக்காக உங்கள்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு? உனக்கும் உங்க அப்பாவுக்கும் என்ன பிரச்சனை? இதை எனக்கு நீ சொல்லு. இப்போ இந்த நிமிஷம் இதை நீ சொல்லியே ஆகணும். இதை தான் நான் கேட்குறேனே. அப்பா பாத்தீங்க? ஆமா, உங்க அப்பாவை பத்தி நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நான் சாதாரணமாக கேட்டேன், நீ கண்டிப்பா என்கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே. நெஞ்சல்ட்ட காரியாச்சு, எதையுமே அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டேங்க. அதனாலதான் எப்படி கேட்கணுமோ அப்படி வந்து கேட்கறேன். இப்போ புரிஞ்சுதான்? சரி, நான் உங்க அப்பா பத்தி தான் கேட்க போறேன். நீ என்ன நினைச்சா? அது அது வந்து அப்போ நான் ஏதோ தப்பாக தான் உங்ககிட்ட கேட்க போறேன்னு நினைச்சிட்டேன். கேட்க போறேன்ல, நான் கேட்டுட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால என்னை விட்டுடுங்க, இப்படி தப்பா நடந்துக்கிறீங்க, நான் கிச்சன்லயே போய் பார்த்துக்கிறேன்ற அளவுக்கு வந்துட்டேன். ஏய், உனக்கு என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? இல்ல நீங்க ஒரு மாதிரி கிட்டலாம் வந்து இப்படி கையெல்லாம் பிடிச்சிங்களா? அதானா? ஓ, இப்படி எல்லாம் உங்ககிட்ட நடந்துக்கிட்டோம். அப்போ நான் உங்ககிட்ட தப்பா தான் கேட்க போறேன்னு நினைச்சிட்டேன். அது சரி சரி, நீ என்ன புரிஞ்சுக்கலாம் நான் நினைக்கிறது ரொம்ப பேராசை. இப்போதானே வந்திருக்கேன், நீ எனக்கு புரிஞ்சுக்கலாம் பரவாயில்ல. சரி, அதை விட நான் கேட்டது என்னாச்சு? எனக்கு உங்க அப்பா பத்தி தெரியணும். எதனால உங்க அப்பா உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாரு? எதனால உன்னை அவாய்ட் பண்றாரு? எதுக்கு உன்னை ஹர்ட் பண்றாரு? இதுக்கு எனக்கு பதில் சொல்லு. இப்படியே தான் சொல்லணுமா? இல்லை, விட்டா ஓடிடுவியே. இதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க கிச்சனில் கூட போய் படுத்துக்கிறேன்னு. அந்த மாதிரி விட்டு தான் ஓடிட்டீங்கன்னா அதனால தான். பரவாயில்ல, நீ சொல்லு, நான் இப்படியே பிடிச்சிக்கிறேன். சொல்லு. இல்ல அது நீங்க வேற எதை கேட்க போறீங்களோன்னு பயத்துலதான் நான் கிச்சன்ல போய் படுத்துக்கிறேன்னு சொன்னேன். அது இப்ப அது இல்லையே, நீங்க அப்பா பத்தி தானே கேக்குறீங்க. அப்போ என்ன ரொம்ப கேவலமா நினைச்சிருக்கேன், அப்படிதானே? சி அப்படிலாம் இல்லைங்க. அப்படி இல்லையா? ஆமா, அப்படி நான் என்ன உங்ககிட்ட கேட்டுதான் நீ நினைச்ச? எனக்கு கொஞ்சம் சொல்லு. இல்ல அது வேணாமே. இல்ல பரவாயில்ல, சொல்லு. ஏதோ தப்பா தான் நினைச்சிருக்கேன்னு முடிவாயிடுச்சு. அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏத்துக்கிறேன். அப்படி நான் என்ன உங்ககிட்ட கேட்டுதான் நீ நினைச்ச? சொல்றீ. அது வேணாமே. எனக்கு வேணுமேங்க. என்ன நீங்க ரொம்ப கேவலமா நினைச்சிருக்கீங்க. அப்படி என்ன நினைச்சீங்க நானும் தெரிஞ்சுக்கணும்ல. சொல்லுங்க. ஓய், சொல்றீ. அது வந்து உன்கிட்ட அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சுலாம். சொல்லு. அப்படி நான் என்ன தப்பா கேட்டேன்னு நானும் தெரிஞ்சுக்கேன். சொல்றீ. சொன்னா திட்ட மாட்டீங்களா? திட்டுறதா? அதான் என்ன மோசமான ஆளா நினைச்சிட்டீங்க. இனிமே நான் திட்ட மாட்டேன், என்னவா போகுது? திட்டா என்ன நீ நல்லா நினைச்சிருவியா? அதெல்லாம் திட்ட மாட்டேன். சொல்லு, நான் என்ன உங்ககிட்ட கேட்டதா நீ நினைச்சா? சொல்லு. அது அது வந்து இருக்கியாச்சு நினைச்சு அதுக்குள்ள வார்த்தை வெளியில வரலையே. இருக்கி நினைச்சு பாவி, இன்னைக்கு எவ்வளவு மோசமான நினைச்சிட்டான். ஏண்டி, இப்படி கூட நான் உங்ககிட்ட கேட்பானு நீ நினைச்சிருக்க? ஆமா, இப்படி நான் கேட்பான்னு நினைச்சியா? இல்ல உனக்கு ஏதோ ஆசை இந்த மாதிரி? எனக்கு அப்பெல்லாம் எதுவும் இல்லை. எப்படி எப்படி? சீ, எனக்கு அப்படிலாம் இல்லை. அப்போ எனக்கு அப்படிலாம் இருக்கும். ஏண்டி, எனக்கு எவ்வளவு தப்பா நினைக்க முடியுமோ அவ்வளவு தப்பா நினைச்சிருக்கான். சரி, உங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதனால இப்போ விடுறேன். இந்த விஷயத்த நம்ம அப்புறமா பேசுவோம். சரி, அதை விட உங்க அப்பா பத்தி சொல்லு. என்ன ஆச்சு? எதனால உங்க அப்பா உன்னை வெறுக்கிறாரு? எதனால அந்த 20 லட்சம் கடன் வந்தது? என்னன்னு சொல்லு. 4 மணிக்கு இந்த கிச்சன்ல இருந்து சாக வேண்டியதா இருக்கும். என்ன வேக்காடா இருக்கும். இந்த ராதா எப்படிதான் இங்க இருந்து வேலை செஞ்சானே தெரியலைங்க. அம்மாமா, நம்மளால முடியலாமா? எனக்கு வேற லோ பிபி வேற, எங்கேயாவது மயக்கடிச்சு விழுந்துருவோம்னு பயமா இருக்கும்.
நாள் முழுக்க ரூமில் ஏசியை போட்டுட்டு படுத்துட்டு இருப்பேன். ஆனால் இந்த ராதை எப்போ இந்த வீட்டை விட்டுட்டு போனாலும் அப்போலேருந்து எனக்கு தலைவேதனையாக இருக்கு. இந்த கிச்சனே கதையும் இருக்கிற மாதிரி இருக்கு. 2 பொட்டை பிள்ளைங்களும் வச்சிருக்கேன்னு தான் பேர். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இவங்களுக்கு எல்லா வேலையும் சொல்லி கொடுத்துருக்கணும். இந்த ராதா இருக்கான்ற தைரியத்தில் இவங்களுக்கு ஒரு வேலையும் சொல்லி தரணும். 28 பேருக்குன்னா எந்த பக்கமாக பிடிக்கணும்னு கேட்குறானுங்க. முதல்ல இந்த தேஜா டூர்லேருந்து வரட்டும். வந்ததும் அவளுக்கு இந்த வேலை இப்படி தான் செய்யணும்னு சொல்லி கொடுத்துடணும். அப்பப்பா நம்மளால முடியாது. இந்த கிச்சனில் வேகிறதுக்கு என்னால் முடியாது. வயசான காலத்தில் நான் எதுக்கு வெந்துட்டு கிடக்கணும்? இவளுங்களுக்கு 2 பேருக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதுதான். வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வைக்கலாம்னு நினச்சா என்கிட்ட எங்கள் வருமானம் கொட்டி என் கிடக்குது. இவ்வளோ நாள் இந்த ராதா இருந்த போய் எனக்கு எந்த கவலையுமே இல்லாமல் போச்சு. கையில் காசு கொட்டுன்னு கொட்டிட்டு இருந்தது. அப்புறம் வேலைன்னு ஒரு வேலை நான் எடுத்து போட்டு செஞ்சது கிடையாது. என் பொண்ணுங்க 2த்தையும் இளவரசிங்க மாதிரி பார்த்துக்கிட்டேன். நான் மகாராணி கணக்காக உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இந்த ராதா வீட்டை விட்டு போனாலும் அப்போலேருந்து நான் என்னமோ இந்த வீட்டுக்கு பிச்சைக்காரி மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன். இந்த வீட்டு வேலைக்காரியோட மோசமாக இருக்கேன். இன்னும் பிச்சை எடுக்க தான் போகலாம். சே, ஏன்டா இந்த ராதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பணும்னு இப்போ தோணுது. தப்பு பண்ணிட்டேனோ என்ன? ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த ராதாவை இந்த வீட்டோட வச்சிருந்துருக்கணும். வீட்டை விட்டு அனுப்புனதும் போகும்போது லக்ஷ்மியை சேர்த்து கூட்டிட்டு போயிட்டா போல இருக்கு. சுஜா வாக்கா. என்ன சுஜா, நான் வரும்போது ஏதோ தனியா புலம்பிட்டு இருந்த மாதிரி இருந்தது. என்ன தனியாக புலம்பிட்டு இருந்தேன்? தனியா புலம்பிட்டு இருந்த மாதிரி இல்லை, புலம்பிட்டு தான் அங்கே இருந்தேன். என் நிலமை புலம்புற நிலைமைக்கு வந்துருக்கேன். என்ன சுஜா, ஏதோ விரக்தியில் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கேன். நீ வேறக்கா, விரக்தியில் பேசுற மாதிரி இல்லை, நான் விரக்தியில் தான் இருக்கேனே. என்ன சுஜா, இதுக்கு முன்னாடி தான் உன் மூத்த தாரத்து போன நினைச்சு புலம்பிட்டு இருந்தேன். இப்பதான் அவ வெளியில போயிட்டானே, இனி நீ சந்தோஷமா நிம்மதியா இருப்ப அப்படின்னு பார்த்து வந்தா நீ அதை விட அதிகமான புலம்புற. என்னக்கா பண்றது, இப்போ அவளை நினைச்சுதான் புலம்பிட்டு இருக்கேன். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்க்கா. அவளை கல்யாணம் பண்ணி வெளியில அனுப்புனது ரொம்ப பெரிய தப்புன்னு தோணிட்டு இருக்கேன். என்ன சுஜா, அவ எப்ப வீட்டை விட்டு போவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்ப ஏன் வெளியில அனுப்பணும்னு யோசிக்கிறேன்ற? ஆமாக்கா, இவ்வளவு நாள் அந்த கழுத வீட்டுல இருந்த வரைக்கும் என் ராசி கட்டவா அவ்வளவுதான் என் வீட்டுல பணம் சேர மாட்டுது, கஷ்டத்து மேல கஷ்டம் வந்துட்டு இருக்கோன்னு நான் நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தேன். ஆனா அந்த கழுத வெளியில போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவ வீட்டுல இருந்த வரைக்கும் தான் நான் சந்தோஷமாவும் சுகமாவும் இருந்திருக்கேன் போல இருக்கேன். அவ எப்ப வீட்டை விட்டு வெளியில போனாலும் அப்பவே என் வீட்டு லக்ஷ்மிய மொத்தமா கையோடு கூட்டிட்டு போயிட்டா போல இருக்குக்கா. என்ன சுஜா, பேசுறது நீதானா? உன் மூத்த தாரத்து பொண்ணு எப்படியாவது வெளியில அனுப்பணும், அவளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது வெளியில அனுப்பணும்னு இவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நீ என்னடானா அவளை ஏன் வெளியில அனுப்பணும்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன். சின்ன குழந்தைல இருந்து அவளை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில அனுப்பலாம்னு ஒவ்வொன்றா பிளான் போட்டுட்டு இருந்தேன். ஆமாக்கா, நானும் அவளை குழந்தைல இருந்து எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப குமரியானது கல்யாணம் பண்ணிட்டு வெளியில போனா பாத்தீங்களா, இப்பதான் அவ ஏன் வெளியில போனான்னு என்னை வேதனைப்பட வச்சிட்டா. இவ்வளோ நாள் அவதான் இந்த வீட்டையே பார்த்துட்டு வந்திருக்கா. அது இவ்வளோ நாள் எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. இப்போ என்னால் கிச்சனில் கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல. அவள் எல்லா வேலையுமே அவளே பண்ணிடுவாள். சமையல் பண்ணுறதுலேருந்து வீடை பெருக்கிறதுலேருந்து துடைக்கிறதுலேருந்து துவைக்கிறதுலேருந்து எல்லாமே அவளே பண்ணிடுவாள். ஒரு வேளை நானும் என் பொண்ணுங்களும் அப்படி கூட எடுத்து செஞ்சது கிடையாது. தின்ன தட்டை கூட என் பொண்ணுங்க எடுத்து வச்சது கிடையாது. ஆனால் இன்னைக்கு மொத்த வேலையும் என் தலையில் வந்து விடியுது. இது மட்டுமா, அவள் வீட்டு வேலைக்கு போய் துணி கடை வேலைக்கு போய் அங்கே போய் இங்கே போயின்னு என் கையில் பணமாக கொட்டி வந்து கொடுப்பான். அந்த பணத்தை கையில் வச்சுக்கிட்டு நானும் செலவு மேலே செலவு பண்ணிக்கிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருந்தேன். இப்போ கையில் ஒத்த ரூபாய் இல்லைக்கா, எல்லாமே தொடச்சி போட்ட மாதிரி இருக்கு. என்ன சுஜா, நீ பேசுறதுலாம் பார்த்தா உன் மூத்த தாரத்து பொண்ணு மேலே உனக்கு பாசம் வந்துருச்சு போல இருக்கேன். நீ வேறக்கா, பாசமெல்லாம் மண்ணங்கட்டிங்களா, இது எல்லாமும் வேஷம்தான். அவன் என் வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டோட வேலைக்காரி தான். இப்போ இந்த வீட்டுக்கு சம்பளம் கொடுக்காத வேலைக்காரி அவள் இருந்திருந்தான். இப்போ கல்யாணன்ற பேர்ல வெளியில போயிட்டானேன்னு வேதனையா இருக்கு. நீ என்னடா பாசம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டேன். அதானே பார்த்தேன், என்னடா சுஜாக்கு அவன் மூத்த தாட்டு பொண்ணு மேலே பாசம் வந்துருச்சோன்னு நினைச்சேன். நீ அவள் குழந்தையில இருந்தே அவளை எப்படியாவது வெளியில அனுப்பணும், ஏன் ஒரு கட்டத்தில் கொண்டு கூட நினைச்சேன். ஐயோ அக்கா, சத்தம் படாதக்கா, என் வீட்டுக்காரர் வந்துட போறாரு. நீ வேற ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று பேசி வச்சு அது அந்த காதல அந்த ஆள் காதல் விழுந்துருப்போது. சரி சரி சரி, தெரியாம பேசுறேன் சுஜா. சுஜா, எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம். உன் மூத்த தாத்து பொண்ணு இருக்கால, அதான் அந்த ராதா. அந்த ராதா கொஞ்ச நாள் வரைக்கும் அவள் பாட்டி வீட்டில் தானே இருந்தா. அவள் எப்படி இந்த வீட்டுக்கு வந்தா? இந்த வீட்டுக்கு வந்ததும் நீ பண்ற கொடுமையில எப்படி வெளியில போயிருக்கணுமே, அவள் எப்படி போகாம எத்தனை நாள் இங்கே இருந்தா? சரி, இதெல்லாம் விட நீ அவளை கொடுமைப்படுத்துறீங்க, அதெல்லாம் உன் வீட்டுக்கு எனக்கு தெரியாமல இருந்தது. ஆமா ஆமாக்கா, அந்த கேள்வி வீட்டில் தான் இருந்தா. அதான் அந்த கேள்வி மாண்டையை போட்டுருச்சேன். அந்த கேள்வி மாண்டையை போட்டதும் என் தோலை எடுத்து இதை கொண்டு வந்து நான் தான் வளர்க்கணும்னு இந்த ஆள் கொண்டு வந்து ஏட்ட கொடுத்துட்டான். நான் என்ன பண்ணுறது பார்த்தேன்.
இந்த ஆளு இதை வெறுக்கணும்ல. ஏற்கனவே இந்த ஆளுக்கு இது பேர்ல பெருசா அபிப்பிராயம் கிடையாது. அதான் சுஜாவை என்னென்ன நினைச்சிங்க? அக்காவா பிளான் போட்டு அந்த ஆள் கிட்ட இருந்து இவளை ஒரேடியா பிரிச்சுட்டேன். என்ன பிளான் போட்டான்? என்ன சுஜா சொல்ற? ஆமாக்கா. அப்புறம் மூத்த தாரத்தை போனேன்னு அவ மேல மொத்த பாசத்தையும் கொட்டி என்னையும் குழந்தைங்களை நடுத்தரலாம் விட்டுட்டா நான் எங்க போவேன்? அதான் பார்த்தேன். என் புருஷனுக்கு அவ பேர்ல எந்த பாசமும் வந்துடக்கூடாது. ஆல்ரெடி என் புருஷன் அவ பேர்ல பாசம் இல்லாம இவ மூஞ்சிலையும் முழிக்க கூடாதுன்னு கொஞ்சமா தான் நினைச்சிட்டு இருந்தாரு. அதை மொத்தமா நினைக்கிற மாதிரி நான் தான் ஸ்ட்ராங்கா பிளானை போட்டேன். எல்லா காயும் மூவ் பண்ணேன். நான் நகத்த எல்லா காயும் கரெக்டா நகர்ந்ததுக்கா. சுஜா அக்கா, நீ என்ன கேட்க வரேன்னு தெரியுது. எப்படி பிளான் போட்டதுன்னு கேட்குறேன். வா அப்படி உக்காந்துட்டு உனக்கு எல்லா கதையும் சொல்றேன். நான் என்னென்ன பண்ணேன்னு. வாக்கா. ஏய் ரோகிணி, என்னடி இதெல்லாம்? வாட் இஸ் திஸ்? இதுக்காகவா நான் வந்து ஸ்பெஷல் வந்தேன்? ஷாம், என்ன இப்ப நடந்துச்சு? என்ன நீ கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்க போற, நான் எப்ப போல எங்க அம்மா வீட்டுல இருக்க போறேன். இதெல்லாம் நம்ம ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆக வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் நீ என்ன ஒண்ணா இருக்க போறோம். இதுல என்ன உனக்கு கஷ்டம்? என்ன கஷ்டமா? நல்லா இருக்கும் கேள்வி. இதுக்கு நான் ஸ்பெஷல் இருந்திருக்கலாமே. நான் ஸ்பெஷல் வந்திருப்பேன், நீ உங்க வீட்டுல இருந்திருப்பேன். எப்போ போல நம்ம போன்ல பேசிருக்கலாமே. இங்க வந்தோம், நான் இங்க இருப்பேனா இவ அவ வீட்டுல இருப்பாளாமா. என்ன இதெல்லாம்? ஷாம், உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். டாடி வரட்டும். டாடி ஃபாரின் போயிருக்காருல, அவர் வந்ததும் நம்ம விஷயத்த சொல்லி சீக்கிரமே நம்ம மேரேஜ்க்கு ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நீ வந்ததை நான் வீட்டில் தான் ஸ்டே பண்ண வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா எங்க அம்மா பத்தி தான் உனக்கு தெரியுமா? அவங்க நிறைய நியாயம் பேசுவாங்க. அதுலயும் அந்த கிறிஷ் பக்கம் தான் அவங்க. ஸோ கிறிஷ்காக தான் நிறைய பேசுவாங்களே. அது உனக்கு கேட்கும்போது கொஞ்சம் கடுப்பாகலாம். அதனால தான் நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். நீ இங்கே இரு. டாடி வந்துட்டோம். வந்ததும் நம்ம மேரேஜ் பத்தி பேசிட்டோம். அதுக்கப்புறம் நீ எப்போ போல அங்கேயே வந்துரு. என்ன ரோகிணி, நீ இதெல்லாம் முன்னாடி உங்க டாடி கிட்ட பேசுறது இல்லையா? நீ என்ன சொன்ன? டைவர்ஸ் பண்ணிட்டேன், டாடி கிட்ட நம்ம விஷயத்த சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தானே என்ன கூப்பிடுறேன்னா? எதுக்கு அவசரப்படி என்ன கூப்பிட்டேன்? என்ன ஷாம் பேசிட்டு இருக்கான்? எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணாதா? நீ அங்க இருக்கா, நான் இங்க இருந்துக்கிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதனால உன்னை உடனே இங்க வர வைக்கணும்னு நினைச்சேன். இப்போ உனக்கு என்ன கஷ்டம்? இந்த ரூம் நல்லா தானே இருக்கா? அது 5 ஸ்டார் ரூம்ல தானே புக் பண்ணிருக்கேன். அப்புறம் என்ன? ஏய், இதெல்லாம் நீ பண்ணலனா எனக்கு பண்ணிக்க தெரியாதா? இதெல்லாம் எனக்கே பண்ண தெரியும். நான் இப்ப கேட்க வந்தது அது கிடையாது. தெரியும் ஷாம், நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு தெரியும். நீ ஆல்ரெடி இங்க இருந்தா வந்தானே, உனக்கு தான் அதே தெரியும்ல. என்னை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே உனக்கு தெரியும். இப்படி தெரிஞ்சு நீ இப்படி பேசினா என்ன அர்த்தம்? கொஞ்சம் வெயிட் பண்ணு. டாடி வந்துட்டோம். டாடி வந்ததும் நம்ம மேரேஜ் பத்தி கண்டிப்பா பேசுறேன். ஏய் ரோகிணி, உனக்காக நான் வெயிட் பண்ண மாட்டேனா? இப்பெல்லாம் இன்னும் எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, உனக்காக நான் கண்டிப்பா வெயிட் பண்றேன். ஆமா, நம்ம மேரேஜ் அப்போ கிறிஷ் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டானே? ப்ராப்ளமா? யாரு கிறிஷா? அப்படி ப்ராப்ளம் பண்றதுக்கு அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இல்லம்மா, உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஆச்சே. ஸோ அதை வச்சுட்டு வந்து மேரேஜ் நடக்கக்கூடாது அப்படி இப்படின்னு ஏதாவது? ஓ விங், அப்படியெல்லாம் கிறிஷால ப்ராப்ளம் பண்றதுக்கு இந்த ரைட்ஸே கிடையாது. அப்படி ப்ராப்ளம் பண்ணனா நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பண்ணிருக்கேன். என்ன ரோகிணி சொல்றேன்? ஆமா ஷாம், என்னோட மேரேஜ்ல அவர் வந்து எப்படி ப்ராப்ளம் பண்ண முடியும்? அப்படி பார்த்தா நானும் அவர் மேரேஜ்ல ப்ராப்ளம் பண்ணிருக்கணும்ல. ஏய் ரோகிணி, என்ன சொல்ற? கிறிஷுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சா? ஐயோ, ஆமா, கிறிஷுக்கும் இன்னொரு பொண்ணு கூட மேரேஜ் ஆயிடுச்சு. என்ன ரோகிணி கூட சொல்லிட்டு இருக்கான்? உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா? ஃபீலிங்ஸா? எதுக்காக எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கணும்? என்னம்மா, உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஆச்சுமா? ஷாம், சும்மா அதே சொல்லிட்டு இருக்காத. எனக்கு கிறிஷா வேணாம், கிறிஷோட குடும்பமும் வேணாம் தானே மொத்தமா தலை முழுக்கிட்டு வந்துட்டேன். மறுபடியும் நீ என்னடா சும்மா எக்ஸ் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்கா? ஏய் ரோகிணி, ஜஸ்ட் அ ஜோக் டி. இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகலாமா? நான் சும்மா தான் சொன்னேன். ஓகே ஓகே, இனிமே நான் சொல்லல, போதுமா? ஓ ஷாம், நான் எவ்வளவு நல்ல மைண்ட்ல இருந்தேன் தெரியுமா? ஆனா நீ டோட்டல் மைண்ட் அப்செட் ஆகிட்டா. சரி, நான் கிளம்புறேன். ஏய், என்ன அவ்வளவு சீக்கிரம் கிளம்புறேன்றான்? இங்க பாரு, வந்ததுல ரெண்டு பேரும் தள்ளி தள்ளியா இருக்கும். நீ என்னடா கிளம்புறேங்கிறான்? டோட்டல் நீ மைண்ட் அப்செட் ஆகிட்டா. இப்போ ஏன் கிளம்புறேன்னு கேட்டுட்டு இருக்கா? போ ஷாம், நான் கிளம்புறேன். இதுக்கு மேலே என்னால இங்க இருக்க முடியாது. நீ வேற கிறிஷ பத்தி ஞாபகப்படுத்திட்ட. இங்க பாரு ஷாம், இனிமே கிறிஷ பத்தி என்கிட்ட பேசாத சொல்லிட்டேன். நான் போறேன். ஏன் ரோகிணி, கிறிஷ பத்தி சொன்னா உனக்கு கிருஷ்ண ஞாபகம் வந்ததா என்ன? சச்சா, அப்படிலாம் இல்ல. இனிமே கிறிஷ பத்தி பேசாத. ரோகிணி, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். கிறிஷோட நினைப்பு இன்னும் மனசுல இருந்து போல இருக்கேன். கிறிஷ் லைஃப்ல இன்னொரு பொண்ணு வந்தோம், இன்னும் மனசுல கிறிஷ் இருக்கான் போல இருக்கேன். ஷாம், அம்மா தேடுவாங்க. எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏர்போர்ட்ல இருந்து நேரம் நான் இங்கே தான் வந்தேன். இன்னைக்கு முழுக்க உங்க கூட தான் இருக்கேன். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். நான் கிளம்புறேன். என்ன ரோகிணி, என்கிட்ட உன்னால பதில் சொல்ல முடியலையா? இங்க பாரு ரோகிணி, நீ மொத்தமா கிருஷ்ண மறந்துட்டு வர வேண்டாம். நான் காத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் மறந்துரு, சரியா? ஷாம், நீ நினைச்ச மாதிரி நான் இருப்பேன். சரி, நான் இப்ப கிளம்புறேன். ஓகே,
டேக் யூ ஓன் டைம். பட் ஏன் ரோகிணியா எனக்கு வேணும். வருவேன்னு நினைக்கிறேன். வந்துடு சரியா? ம் ஷியோர். ஓகே அஞ்சு வா பாய். ரோகிணி ரோகிணி இன்னமும் மனசுல அந்த கிறிஷ் ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவனை மொத்தமா தான் நான் அழைக்கணும். அவனை மொத்தமா உன் மனசுல இருந்து எடுத்தாதான் அவனை நான் ஜெயிச்சதா இருக்கும். ஜெயிப்பேன், ஜெயிச்சு காட்டுவேன். யா காமன் டே மாச்சே. வாடா குரு. என்னடா எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? டேய் என்னடா உன் பிட்டு எனக்கே வா. ரோகிணி வெளியில போனதை பார்த்து தான் நான் உள்ள வந்தேனே. நல்ல வேலை லொகேஷன் சென்ட் பண்ணிய. ஆமா என்னக்கிட்ட நல்லா இருக்கியாமா மச்சி? என்ன உண்மையாவே ஸ்விஸ்ல இருந்து வர மாதிரி பண்றான்? டேய் ஸ்விஸ்ல இருக்கேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா ரோகிணி ஏமாத்திட்டேன். இன்னைக்கு போய் கரெக்டா ஏர்போர்ட்ல இருந்த ஸ்விஸ்ல இருந்து வந்த மாதிரியும் வந்து அவ உன்னை பிக்கப் பண்ணிக்கிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட்டிட்டு வந்து உனக்கு ரூம் புக் பண்ணி கொடுத்துட்டு போறான். மச்சான் வாழ்வுதான் போல இருக்கேன். டேய் பத்திக்கு தீ வைக்காதலாம். போனவ திரும்பி வந்துட போறான். ஆமா வரும்போது டோர் லாக் பண்ணியா? மச்சி அதெல்லாம் லாக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ரூம்குள்ள இருந்து பேசினா வெளியில எதுவும் கேட்காது. என்ன மச்சி என்கிட்ட பிட்ட போடுறான்? நேத்து வரைக்கும் என் கூட தானடா இருந்தேன். அப்புறம் என்ன? உன் கூட தான் இருந்தேன். நான் ஸ்விஸ்ல இல்லைங்கிறது உனக்கு மட்டும் தானே தெரியும். ரோகிணிக்கு தெரியும். அதெல்லாம் கார்த்திக்கு நீயே காமிச்சு கொடுத்துட போல இருக்கேன். என்னடா சொன்ன? வாழ்வு தானா? டேய் நான் எப்படி இருந்தவன் தெரியும்ல. நான் இப்ப இந்த நிலைமையில இருக்கேன். அதுக்கு முழுக்க முழுக்க கோரணுமே அந்த கிருஷ்ண தாண்டா. அவனை சும்மா விட முடியுமா? அதுக்கு தான் பிளான் பண்ணி அவன் பொண்டாட்டி தூக்குறீங்க. ஆனா மச்சி உன்னால மட்டும்தான்டா இது முடியும். ஒருத்தனோட பொண்டாட்டி தூக்குற பத்தியா நீ வேற லெவல்ரா மச்சி. அங்க நிக்கிற மச்சி நீனு. ஆமா இவ கொஞ்சம் ராங்கியாச்சுரா. இவ்வளவு எப்படா மடக்குன? அப்புறம் அவனால நான் பட்டு அடிக்கல அதிகம்ல. அந்த அடிக்கலாம் மருந்தா அவனோட பொண்டாட்டி தான் வேணும்னு நினைச்சேன். அதனாலதான் இவ்வளவு டார்கெட் பண்ண. என் டார்கெட் கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமா ரீச் ஆக போகுது. ரீச் ஆகட்டும், அதுக்கப்புறம் தானே அந்த கிருஷிக்கு இருக்கேன். மச்சான் நீ பண்றதெல்லாம் சரிதான். ஆனா எது பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணு, சீக்கிரம் பண்ணு. ஏன்னா பொண்டாட்டி பிரிஞ்ச சோகத்துல இருக்கிறான் கிருஷ்ணன். அதனால நீ எல்லாம் இப்ப அவன் மைண்டுக்கு போகல. நீ மட்டும் அவன் மைண்டுக்கு பொறி தட்டிட்டான். அவனை பத்தி உனக்கே தெரியும். பார்த்து அவனுக்கு விஷயம் தெரியறதுக்குள்ளாரா சீக்கிரம் இவ்வளவு என்ன பண்ணணுமா பண்ணு. என்ன பண்ணணுமா? பண்றேன்டா. என்ன மச்சி கல்யாணம் தானே? இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு அந்த கிருஷ்ண முன்னாடி போய் நிக்க போறேன். அதானே மச்சி? என்ன சொன்ன? கல்யாணமா? யாரு இவளையா? டேய் இவ்வளவு கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? டீ குடிக்கணும். டீ ஷாப்புக்கு போய் டீ மட்டும் தான் வாங்கி குடிக்கணும். அதுக்காக ஷாப் எல்லாம் வேலை பேசக்கூடாது. இப்ப எனக்கு இவ டீ மாதிரி தான். இவளை குடிச்சிட்டான் கப்ப காசுக்கு தூர போட்டணும். ஆனா இவ எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். டீக்கு மட்டும் இல்ல, அந்த கிருஷ்ணன் பழி வாங்கணும்னா இவன் என் கையில இருக்கணும். அதனாலதான் இப்ப வரைக்கும் ஃபிட்டு பிடிச்சிட்டு இருக்கான். வரும் எனக்கான நேரம் வரும்டா. அந்த கிருஷ்ண பழி வாங்குற நேரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு இவ்வளவு கசக்கி போட்டுருவேன். என்ன யோசனை? இங்க பாரு, நீ சொல்லிதான் ஆகணும். நீ சொல்லாம நான் கண்டிப்பா விட மாட்டேன். அப்படி என்ன தாண்டி உனக்கு உங்க பக்கம் பிரச்சனை? உன்னை இந்த அளவுக்கு ஹர்ட் பண்றாருன்னா அப்படி அவர் நீ என்ன பண்ணிட்டா? எனக்கு ஒன்னும் புரியணும். அது மட்டுமா ஒரு பெத்த பொண்ணுக்கு தன்னோட போன் நம்பர் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு உனக்கு இவ்வளவு வெறுக்கிறாருன்னா அப்படி நீ என்ன அவர் பண்ணிட்டா? எனக்கு இது தெரிஞ்சே ஆகணும். சொல்லு, என்னதான் உங்களுக்குள்ள நடக்குது? நீ என்ன பண்ண? எதனால உங்க அப்பா மேல கோவமா இருக்காரு? ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, நீ எதுவும் பண்ணிருக்க மாட்டேன். உங்க அப்பா ஏதோ உனக்கு தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நான் எதுவும் பண்ணிருக்க மாட்டேனா? எதை வச்சு சொல்றீங்க? நான் எதுவும் பண்ணிருக்க மாட்டேனா? உன் கூட பழகினதை வச்சு சொல்றேன்டி. கண்டிப்பா நீ எதுவும் பண்ணிருக்க மாட்டேன். உன் பேர்ல எந்த தப்பும் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க அப்பா தான் ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு. சரி நீ சொல்லு. ரொம்ப நன்றிங்க. நான் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? இது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய் அப்புறம் கொஞ்ச நாள் தான் கூட பேசி பழகணும். இதுலயும் உன் குணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எப்படிப்பட்ட கேரக்டர்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்ச நாள் பேசி பழகின எனக்கே உன்னை பத்தி நல்லா தெரியுது. உன்னை பெற்றிருக்காரு, இவ்வளவு தூரம் அவர் கூடவே இருந்து வளர்ந்துருக்கான். அவருக்கு உன்னை பத்தி தெரியலன்னும் போது வேற என்னமோ நடந்திருக்கேன். நீ என்னன்னு சொல்லு. இது போதுங்க. யாரோ ஒருத்தராவது என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களா? அது போதும். சொல்றேங்க. எதனால எங்க அப்பா மேல கோவமா இருக்காருன்னு சொல்றேன். எங்க அப்பாக்கு
எங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா மேலே அவர் உயிரை வச்சிருக்காரு. எங்கள் அப்பா ரொம்ப நல்லவருங்க. நீங்கள் இப்போ நினைக்கிற மாதிரிலாம் எங்கள் அப்பா கிடையாது. எங்கள் அப்பா உண்மையிலே ரொம்ப நல்லவர். கால நேரம் ஒரு சிலரை மாத்திரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படிதான் ஒரு சில கால நேரம் வந்து எங்கள் அப்பா குணத்தை மாத்திருச்சு. அது வேற ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா ஒரு நாள் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. என்ன, எங்கள் அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகியும் குழந்தையும் இல்லையாம்மா. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் எங்கள் அம்மாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா எந்த இடத்துலையும் எங்கள் அம்மா விட்டு கொடுக்கலாம். எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷமாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாரும் சொன்னாங்கன்னு கோவில் கொள்ளோன்னு நிறைய இடம் போயிட்டு வந்திருக்காங்க. அதோட பலன் தான் என்னன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் எங்கள் அம்மா மயக்கடிச்சு விழுந்து ஒரே தலை சுத்தமாக இருக்குன்னு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. போன இடத்துல எங்கள் அம்மா அப்பாவும் வேணுனாங்க பார்த்தீங்களா, அந்த வேண்டுதல் கைவிடலை. எல்லா வேண்டுதலும் சேர்த்து எங்கள் அம்மா மாசமாக இருக்கிறத டாக்டர் சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் அம்மாவுக்கு அதை விட சந்தோஷம். நம்ம அலடியில் நானும் குழந்தை பெற்றுக்க போகிறேன்னு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் அப்பாவுக்கு இனிமேல் நம்மளும் அப்பா ஆகிட்டோம், நம்மளை யாரும் எந்த கேள்வியும் கேட்க போகிறது இல்லைன்னு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருந்தாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்தது. தேவி, தேவி, நான் ஃபேக்டரிக்கு கிளம்புறேம்மா. நீ வா, நீ வந்ததுக்கு அப்புறம் நான் பார்த்துட்டு தானே போவேன். வாமா. இந்த வரேங்க, வரேன். தேவி, பொறுமையா வா. வரேன்னு வேகமா ஓடி வராத. வந்துட்டேங்க. ஏய், பார்த்து இப்பதானே சொல்றேன், வேகமா ஓடி வராதுன்னு. என்னமா பண்றேன்? அப்பப்பப்பப்பா, உங்க குழந்தைய ரொம்ப தான் பாத்துக்கிறீங்க. உங்க குழந்தைக்கு எதுவும் ஆகாதுங்க, நான் பத்திரமா தான் பாத்துக்கிறேன். போதுமா? ரொம்ப தான் பதறீங்க. என்னது, என் குழந்தைய பாத்துக்கிறேமா? ஆமாமா, என் குழந்தைய தான் பாத்துக்கிறேன். என் பெரிய குழந்தைய பாத்துக்கிறேன். என் பெரிய குழந்தைக்கு எதுவுமே ஆகாம இருந்தாலே போதும். அவளுக்கு எதுவுமே ஆகல, என் 2வது குழந்தைய நல்லபடியா பிறக்கும். பாரு, அப்போ என்னதான் பாத்துக்கிறீங்க, அப்படிதானே? இதுல என்ன சந்தேகம் இருக்கு தேவி? எனக்கு முதல்ல நீதான், அதுக்கப்புறமா தான் மத்ததெல்லாம். நம்ம குழந்தையவே இருந்தாலும் சரி, எனக்கு முதல்ல நீ, அதுக்கப்புறம் தான் நம்ம குழந்தை. சரியா? எனக்கு நல்லாவே தெரியுங்க. நீங்க முதல்ல என்னதான் பாத்துப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன மட்டும் நம்ம குழந்தையும் சேர்த்து பாத்துக்கோங்க. மொத்த பாசத்தையும் என்கிட்டே கொடுத்துட்டா நம்ம குழந்தைக்கு எப்ப கொடுப்பீங்க? அதனால நம்ம குழந்தைக்கு கொஞ்சம் பாசத்தை வச்சு வைங்க. என் பாசம் மொத்தமும் என் பொண்டாட்டிக்கு என் குழந்தைக்கு தானே, மேல யாருக்கு கொடுக்க போறேன்? நம்ம குழந்தை பிறக்கட்டும், எப்படி பாத்துக்கிறேன் மட்டும் பாரு. ஆனா எப்பவுமே எனக்கு என் பொண்டாட்டி இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட இருக்கணும். சரியா? சரி, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஃபேக்டரிக்கு போனே இருக்கேன். எப்போ நீ வந்து நிக்கணும்ல, இன்னைக்கு ஏன் லேட்டு? இது நல்லா இருக்கு. நான் வீட்டுல இருக்கேன், அதனால தெரியாம என்ன பாத்துட்டு போறீங்க. இப்ப நான் இல்லன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? தேவி, என்ன பேசிட்டு இருக்க? நீ இல்ல அது இதுன்னு. ஐயோ, என்ன நான் இல்லன்னு சொன்னது தப்பா இல்லைங்க. இப்போ டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன்ல, எப்படியும் ஹாஸ்பிட்டல் 1 வாரமாவது இருக்கணும்ல. 1 வாரம் 10 நாள் ஆயிடும்ல. அந்த 10 நாள் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அந்த 10 நாள் நான் உன் கூட தான் இருப்பேன். இந்த பாரு தேவி, பேச்சுக்காக கூட நீ இல்லங்கிற வார்த்தையை சொல்லாத. அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. சரியா? ஏங்க, ஒருத்தர் மேல இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான பாசம் வைக்க கூடாதான். பாத்துக்கோங்க, கொஞ்சம் கம்மியாவே வைங்க. இத பார்க்கும்போது எனக்கு சங்கடமா இருக்குங்க. அதெல்லாம் ஒரு சங்கடமும் இல்ல, எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி எப்படி பாத்துக்கணும்னு. சரிம்மா, ஃபேக்டரிக்கு நேரமாச்சு. எல்லா சமையலும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீ சாப்பிடுற நேரத்துக்கு டேப்லெட் போட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்கு. நான் அப்பப்போ உனக்கு ஃபோன் பண்ணுவேன். சரியா? நீ இந்த வேலை பண்ற அந்த வேலை பண்றேன்னு எந்த வேலையும் பண்ணக்கூடாது. நான் எல்லா வேலையும் பண்ணியாச்சு. நீ வீட்டை விட்டு வெளியிலேயே வரக்கூடாது. ஏன் பெட்டை விட்டு இறங்கவே கூடாது. நிம்மதியா பெட்ல படுத்து தூங்கு. சரியா? நான் சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுறேன். அப்பப்பா, இது எத்தனை தடவை சொல்லுவீங்க? நான் இறங்க மாட்டேன், பெட்டை விட்டு கீழே இறங்க மாட்டேன். போதுமா? எத்தனை தடவை சொன்னா நீ கேட்க மாட்டீங்க. இன்னும் 1000 தடவை கூட சொல்லலாம். சொன்னது புரியுதா? பத்திரமா இரு, நான் உடனே வந்துடுறேன் சீக்கிரமா. சரியா? அப்புறம் நாளைக்கு நம்ம செக்கப்புக்கு போகணும். அதனால எல்லா ரிப்போர்ட்டையும் எடுத்து தயாரா இரு. சரியா? இது 7வது மாசம் தானுங்க. எதுக்குங்க இத்தனை வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கணும்? அப்படிலாம் இல்லம்மா, அதெல்லாம் மாசம் கரெக்டா செக்கப்புக்கு போயிடணும். நம்ம 7 மாசமா இருந்தானே 8 மாசமா இருந்தானே நம்ம போறது போகும். டாக்டர் எழுதி கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தோம். நாளைக்கு நான் ஃபேக்டரியில லீவ் சொல்லிட்டு வந்துடுவேன். நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். சரியா? சரிங்க. இப்படிதாங்க எங்க அம்மாவும் எங்க அப்பா ரொம்ப பத்திரமாவும் சந்தோஷமாவும் பாத்துக்கிட்டாரு. இது எங்க பாட்டி என்கிட்ட சொல்லும் போதே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எனக்கு என்னமோ எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் நானே நேர்ல பார்த்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சந்தோஷமா தாங்க இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அம்மா நல்லா தான் இருந்தாங்க. அம்மா ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. தேவி, தேவி, தேவி எங்கம்மா இருக்க? எங்க போனோம் இவன்? வெளியிலே வளர்க்கணும், இங்க உள்ளே வளர்க்கணுமே.
தேவி தேவி எங்கம்மா இருக்கா? ஒருவேளை உள்ள ரூம்ல இருக்காலும் அங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். சரி போய் பார்ப்போம். தேவி தேவி எங்க போனா இவ? தேவி அம்மா அம்மா என்னால முடியலங்க. என்ன தேவி கொட்ட மாதிரி இருக்கு? எங்க இருக்கான்னு தெரியல. தேவி எங்கம்மா இருக்கா? தேவி 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 என்னம்மா என்ன ஆச்சு உனக்கு? என்ன தேவி ஏமா இப்படி விழுந்து கிடக்கா? என்னதான் ஆச்சு உங்க அம்மாக்கு? நமக்கு அந்த வலியோட சேர்த்து வலிப்பு வந்துருச்சு, ஃபிக்ஸ் வந்துருச்சு. எங்க அப்பா உடனே அம்மாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. என்னங்க முடியலங்க, என்னால வலி தாங்க முடியலங்க. எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குங்க. பா தேவி உனக்கு எதுவும் ஆகாது. நான் அந்த பக்கத்துல இருக்கல, நான் பாத்துப்பேம்மா, நான் பாத்துப்பேன். இல்லைங்க எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. இன்னும் எனக்கு மாசமே கிட்டக்க வரல. 7ஆம் மாசத்துல எனக்கு இப்படி இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஒருவேளை நான் இல்லாம போயிட்டேனா நம்ம குழந்தைய விட்டுறாதீங்கன்னு. என்ன தேவி பேசிட்டு இருக்கான்? அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுமா, உனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு எதுவும் ஆகும் நான் விட மாட்டேமா. நீ கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது. நீயும் சரி நம்ம குழந்தையும் சரி நல்லபடியா இருப்பீங்க. இங்க பாரு இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு போக கூடாது. இங்க பாரு மனசுல நல்ல விஷயத்த மட்டும் நான் நினைக்கணும். உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும், நீயும் நல்லா இருப்ப, நம்ம குழந்தையும் நல்லா இருக்கும். எதுவும் ஆகாதுமா. இல்லைங்க ஒருவேளை இதை மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம குழந்தைய மட்டும் அனாதையா விட்டுறாதீங்க. உங்களை நம்பி தாங்க விட்டுட்டு போறேன். நம்ம குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோங்க. தேவி அதெல்லாம் எதுவும் ஆகாதுன்னு சொல்றேன். எதுவும் ஆகாது, அமைதியா இருமா. இவங்க ஆல்ரெடி கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. நம்ம டைம் வேஸ்ட் பண்ண நினைக்கிறேன். இங்க பாருமா தேவி எதுவும் ஆகாது, எதுவும் நடக்காதமா. நான் இருக்கல, நான் கூடவே இருக்கேன். டாக்டர் சொல்றபடி நடந்துக்குமா, சரியா? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. நர்ஸ் இங்க வாங்க, இவங்க ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போங்க. வாங்க சீக்கிரம். இந்த வரேன் டாக்டர். போய் வாங்க, இவங்க ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போங்க. ஆபரேஷனுக்கு தேவையான எல்லாமே அரேஞ்ச் பண்ணுங்க. நான் உடனே வரேன். ஓகே டாக்டர். தேவி ஒண்ணும் இல்லம்மா, நான் இருக்கல, நான் கூடவே தான் இருப்பேன். எங்க போக மாட்டேமா, உனக்கு எதுவும் ஆகாது, சரியா? இல்லைங்க எனக்கு எதனாலும் பரவாயில்லைங்க. நம்ம குழந்தைய மட்டும் கை விட்டுறாதீங்க. சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அவங்க ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போகணும். நீங்க வாங்க சார். சரிங்க டாக்டர். தேவி நான் டாக்டர் பேசிட்டு வரேன். எதுவும் இல்லம்மா, சரியா? சீக்கிரம் வந்துருங்க. எனக்கு தனியா விடாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. சீக்கிரம் வந்துருங்க. இன்னும் இல்லம்மா, சீக்கிரம் வந்துடுறேன். நர்ஸ் இவங்க ஐசி வார்டு கூட்டிட்டு போங்க. நான் குயிக்கா வரேன். ஓகே டாக்டர். அப்புறம் நம்ம டீனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே டாக்டர். டாக்டர் என்ன நடக்குதுங்க? என் பொண்டாட்டிக்கு இப்போ 7ஆம் மாசம் நடந்துட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னன்னா ஆபரேஷன் அதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இங்க பாருங்க சார், இப்ப மேடம் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம இருந்து இப்பதான் இவங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆயிருக்கு. அதுவும் இவங்க ஏஜுக்கு இவங்களால கண்டிப்பா எந்த பெயினுமே தாங்க முடியாது. அது மட்டும் இல்ல குழந்தை ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருக்கு. உதவிக்கு இவங்களுக்கு இப்ப ஃபிக்ஸ் ஆன வந்துருச்சு. நார்மலாவே பிரெக்னெண்டா இருக்க லேடிஸ்க்கு ஃபிக்ஸ் ஆனாலும் அது ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல கொண்டு போய் நிறுத்திடும். இவங்க ஏஜ் வேற கூட, அதுவும் இல்லாம இவங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. என்ன டாக்டர் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு பயமா இருக்கு. இப்போ என் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகாதுங்க. என் பொண்டாட்டி நல்லபடியா என் கைக்கு வந்துருவாங்க. நீங்க பாருங்க சார், ஆஸ் அ டாக்டரா உங்க ஒய்ஃபோட சிச்சுவேஷன் இப்போ என்னங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும். உங்க ஒய்ஃபோட சிச்சுவேஷன் இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. ஆல்ரெடி சொன்னதா அவங்களுக்கு இத்தனை வருஷம் குழந்தை இல்லாம இருந்து அவங்க இந்த ஸ்டேஜ்ல குழந்தை பெற்றுக்கிறது அவங்களால எந்த பெயினையும் தாங்க முடியாது. அது ஒண்ணு. இன்னொன்னு குழந்தை வேற பொசிஷன்ல இருக்கு. அது நம்ம நார்மலான டெலிவரியில கண்டிப்பா கொண்டு வர முடியாது. அது மட்டும் இல்ல இப்போ அவங்க 7th மந்த்லயே அவங்களோட பெயின் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. போதா குறைக்கு அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. ஸோ நாங்கள் இதை ஆப்ரேஷன் பண்ணி மட்டும்தான் குழந்தைய வெளியில கொண்டு வர முடியும். டாக்டர் ஆபரேஷன்லாம் பண்ணா அவளால தாங்க முடியாது டாக்டர். ஸோ இப்போ இங்கே அவங்களோட சிச்சுவேஷன் அவங்க ப்ரீமெச்சூர் பேபியை டெலிவரி பண்ணி தான் ஆகணும். அதுவும் ஆப்ரேஷன் மூலியமா தான் பண்ண முடியும். ஏன்னா இன்னும் 2 மந்த்ஸ்லாம் கண்டிப்பா அவங்களால அந்த பெயினை தாங்கிக்க முடியாது. அது மட்டும் இல்லை இதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்பெல்லாம் ஃபிக்ஸ் வரும்னு நம்மளால கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது. பேபியை வயிற்று வச்சுட்டு அவங்களுக்கு அடிக்கடி ஃபிக்ஸ் வந்தா அது அவங்க உயிருக்கு ஆபத்து. டாக்டர் அப்படிலாம் சொல்லாதீங்க டாக்டர். என் தேவி எனக்கு திரும்பவும் வேணும். என் தேவி நல்லபடியா திரும்பவும் என்கிட்ட வரணும். அதுக்கு தான் சார் சொல்றேன், அவங்களுக்கு இப்பவே இமிடியேட்டா ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். டாக்டர் ஆபரேஷன் பண்ணா என் தேவியும் குழந்தையும் பொழைச்சிடுவாங்கல்ல? சார் இப்போ நீங்க கேட்குற கொஸ்டினுக்கு கன்ஃபார்மாக என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. மேபி இந்த ஆப்ரேஷன்ல ஒன்று பெரிய உயிர் பழைக்கலாம், இல்லை சின்ன உயிர் பழைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எங்களால் ஏதாவது ஒரு உயிரை கண்டிப்பாக பழைக்க வைக்க முடியும். கடவுள் மனசு வச்சா 2 பேருமே பழைக்கலாம். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆபரேஷன் பண்ணி ஆகணும்ன்றீங்க, ஆனா உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்றீங்க. இங்க பாருங்க டாக்டர், எனக்கு என் தேவி வரணும். என் தேவி உயிரோட வரணும். இப்போ எப்படி போனாலும் அதே மாதிரி என் கையில என் தேவி திரும்பி வரணும். சார் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றோம். நான் எதையும் முன்னாடி சொல்லிட முடியாது இல்லையா? நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியலனா அது எங்களுக்கு தானே கஷ்டம். அதனால ப்ராக்டிக்கல் என்னவோ அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இங்க பாருங்க டாக்டர், நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு என் தேவி வேணும், என் தேவி வரணும். இன்னைக்கு இந்த குழந்தை இல்லைனாலும் நான் இன்னொரு தடவை கூட பேத்துப்பேன். ஆனா எனக்கு
என் பொண்டாட்டி வேணும். சார் இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்களால குழந்தைன்னு ஒன்று பெற்றுக்க முடியும்னா அது இப்போ மட்டும்தான். இதுக்கப்புறம் அவங்களால குழந்தைய பெற்றுக்க முடியாது. ஏன்னா அவங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்கு. ஒருவேளை இந்த ஆப்ரேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்ததுன்னா அவங்க கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. என்னமோ சொல்லிட்டு போறீங்க. என் தலையில இடி மேல இடி இறக்கிட்டே இருக்கீங்க. பரவாயில்ல டாக்டர், எனக்கு குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல. எனக்கு என் பொண்டாட்டி வேணும். என் பொண்டாட்டி மட்டும் தான் வேணும். எனக்கு குழந்தைய வேணும். அவ இருந்தா போதும். இதுக்கு முன்னாடி நாங்க எப்படி இருந்தோம்? நாங்க 2 பேர் மட்டும் தான் இருந்தோம். இனிமேல் அப்படியே இருந்துட்டு போறோம். ஆனா எனக்கு என் பொண்டாட்டி வேணும். என் பொண்டாட்டி மட்டும் தான் வேணும். அப்போ நீங்கள் ஆப்ரேஷன் ஒத்துக்கிறீங்களா? எனக்கு என் பொண்டாட்டி வந்தா போதும். ஆப்ரேஷன் ஒத்துக்கிறேன். நீங்க அவ்வளோ வேண்டியதை பாருங்க. ஆப்ரேஷன் பாதி அமௌண்ட்டை ரிசப்ஷனில் பே பண்ணிடுங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ ஆகும் டாக்டர்? இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன். ஸோ 28 lakhs ஆகும். 28 லட்சமா? டாக்டர், திடீர்னு வந்து 28 லட்சம்னா நான் எங்க போவேன் டாக்டர்? ஐயா மருமனே என்னையாச்சு? என் பொண்ணு எப்படியா இருக்கா? ஏமா டாக்டர், என் பொண்ணு எப்படிமா இருக்கா? ஐயா என்னையாச்சு? என் பொண்ணு எங்கயா? நீங்க ஏங்க இங்க பாருங்க, இது ஹாஸ்பிடல். இங்கெல்லாம் வந்து இப்படி கத்திட்டு இருக்க கூடாது. கொஞ்சம் சைலண்ட் ஆனுங்க. நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்களா? நம்ம இப்படி பேசிட்டு இருக்க. என் பொண்ணு மாசமா இருக்காமா? என் பொண்ணு ஏதோ 7 மாசத்துல நீங்க டெலிவரி பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்றீங்களாமே. என் மருமக ஃபோன் பண்ணாமா? ஏமா 7வது மாசத்துல எதுக்குமா என் பொண்ணுக்கு நீங்க ஆபரேஷன் பண்ணணும் டெலிவரி பண்ணணும்னு சொல்றீங்க? அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க பாருங்கம்மா, எல்லா டீடைல்ஸும் சார் கிட்ட சொல்லிருக்கேன். நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. சார், ஆபரேஷன் பணத்தை சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஏற்பாடு பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்க பொண்டாட்டி உயிரை உங்களால காப்பாற்ற முடியும். இப்போ உங்க பொண்டாட்டி உயிரை உங்க கையில இருக்கு. என்ன டாக்டர், 28 லட்சம் ரூபாய் சொல்லிட்டேன். உடனே நான் அரேஞ்ச் பண்ணணும்னா நான் எப்படி பண்றது? சாரி சார், அவங்களுக்கு அடுத்தடுத்து இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல. குழந்தை பொசிஷன் மாறி இருக்கு. போத குறைக்க அவங்களுக்கு ஃபிக்ஸ் வேற வந்திருக்கு. அப்புறம் அவங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. நம்ம நேரத்தை தள்ளி போட அது அவங்க உயிருக்கு ஆபத்தாயிடும். நீங்க முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் பே பண்ண பாருங்க. நீங்க பே பண்ணா நாங்க ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்னும் 5 hours அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி முடிச்சிருக்கணும். சீக்கிரம் பாருங்க சார். இப்போ உங்க கையில தான் இருக்கு. உங்க பொண்டாட்டி உயிரும் உங்க குழந்தை உயிரும். என்ன டாக்டர் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? என் பொண்ணுக்கு என்னமாச்சு? மருமனே என்னையா என்னமோ சொல்றாங்க அந்த பொண்ணு? என்னையா? டாக்டர், நீங்க ஆபரேஷன் ஏற்பாடு பண்ணுங்க. இன்னும் 2 மணி நேரத்துல உங்களுக்கு பாதி பணத்தை நான் கட்டிடுறேன். ஆபரேஷன் முடியறதுக்குள்ள மீதி பணத்தையும் கட்டிடுறேன். ஓகே சார், சீக்கிரம் பே பண்ணிடுங்க. பே பண்ண பில் வந்து கொடுங்க. அப்பதான் நாங்க ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். சரிங்க டாக்டர், உடனே கொடுக்குறேன். ஓகே சார், எவ்வளவு சீக்கிரம் வரணும் சீக்கிரம் வாங்க. நாங்க அதுக்குள்ள ஆபரேஷனுக்கு அரேஞ்ச்மென்ட் பண்றோம். சரிங்க டாக்டர். ஐயா மருமனே என்னையா அந்த பிள்ளை என்னமோ சொல்லிட்டு போகுது. நீ எனக்கு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறியா? என் பொண்ணுக்கு என்னையா? என் பொண்ணு நல்லா இருக்காளா? என் பொண்ணு எங்கேயா இருக்கா? தேவிக்கு வலிப்பு வந்துருச்சு அத்தை. இந்த மணி நேரத்தில் வலிப்பு வரக்கூடாதாமா. உடனே ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்கணுமாமா. இல்லைன்னா தேவி உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. என்னையா மருமனே என்னென்னமோ சொல்ற? ஐயா என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாதுல? என் பொண்ணு நல்லபடியா வந்துருவாளா? என் பேர குழந்தை நல்லபடியா வந்துருவாளா? அத்தை, அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் போர் ரெடியாவது அவளை நல்லபடியாக காப்பாற்றிருவேன் அத்தை. அத்தை, 28 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நான் போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க கொஞ்சம் இங்கே இருங்க. அவங்க ஏதாவது கேட்டாங்க எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. நான் உடனே வரேன். என்னையா மருமனே சொல்ற? 28 லட்சமா? ஐயா நீ எங்கேயா இந்த பணத்துக்கு போவ? இம்பட்டு பணத்துக்கு நீ எங்கேயா போவ? இத்தனை வருஷமா குழந்தை இல்லாம நாங்களும் சிறுகானு சேர்த்து வச்சிருக்கோம் அத்தை. அப்படி இப்படின்னு ஒரு 10 12 லட்சம் ரூபாய் என்கிட்ட இருக்கும். நான் போய் முதல்ல அதை எடுத்துட்டு வரேன். அதை எடுத்துட்டு வந்து முதல்ல கட்டுறேன். மத்தது அப்புறமா பாத்துக்கிறேன். ஐயா மருமனே என்கிட்டயும் ஒரு 10 பவுன் கிட்ட இருக்கோங்க. அதையும் கொடுக்குறேன். அதையும் வச்சு உன்னால எவ்வளவு பணத்தை பரட்ட முடியுமோ பரட்டியா. மீதி பணத்துக்கு நானும் யார்கிட்டயாவது கேட்டு பாக்குறேன். இல்ல அத்தை, நீங்க எதுவும் பண்ண வேணாம். நீங்க தேவி மட்டும் பாத்துக்கோங்க. நான் உடனே வரேன். காசோட உடனே வரேன். இல்லையா மருமனே, என் பொண்ணுக்காக நான் ஏதாவது தரணும்ல. அந்த 10 பவுன் மட்டுமா எடுத்துக்கேன். நம்ம வீட்டுல தான் இருக்கு. நம்ம வீட்டு சாவியா இந்த அந்த பையில வச்சிருக்கேன். போயா அதை எடுத்துட்டு போயிட்டு அதையும் எடுத்துட்டு போய் உன்னால எவ்வளவு பரட்ட முடியுமோ பரட்டிட்டு வாயா. நான் என் பொண்ணை பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை, நான் உடனே வரேன். அம்மாவோட ஆபரேஷனுக்காக தான் அப்ப இவ்வளவு பெரிய அமௌண்ட் வெளியில இன்ட்ரெஸ்ட்காக வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஆபரேஷன் பண்ணி உங்க அம்மாவை எங்க அப்பா அவ்வளவு பணம் ஏற்பாடு பண்ணியும் அவ்வளவு பாடுபட்டோம். கடைசியில எல்லாமே வீணாயிடுச்சுங்க. ஏய் மருமனே எல்லா பணத்தையும் கட்டிட்டியா? ஆமா அத்தை, அங்க எங்கன்னு கடன் உடனே வாங்கி எல்லா பணத்தையும் கட்டிட்டேன் அத்தை. ஐயா என் பொண்ணுக்காக நீ என்னென்னமோ பாடுபடுறியா? இதெல்லாம் நான் என்னையா பண்ண போறேன்? என்னத்த பேசுறீங்க? இப்போ உங்க பொண்ணுங்கிறத விட என் பொண்டாட்டி காப்பாற்ற வேண்டியது என் கடமை தானே. இது இல்ல, இன்னைக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. எனக்கு தேவை என் பொண்டாட்டி நல்லபடியா வரணும். சார் டாக்டர் சொல்லுங்க டாக்டர், ஆபரேஷன் முடிஞ்சதா? தேவிக்கு எதுவும் இல்லையா? தேவி நல்லா இருக்கலாம்? சொல்லுங்க டாக்டர், ஆபரேஷன் முடிஞ்சதா இல்லையா? டாக்டர் நான் மொத்த பணத்தையும் கட்டிட்டேன் டாக்டர், எல்லாமே கட்டிட்டேன். ₹1 கூட பாக்கிங்க. தேவிக்கு எதுவும் இல்லல? தேவி நல்லா இருக்கலாம்? சார் சாரி சார், ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. ஆனா ஆபரேஷன்ல எங்களால் ஒரு உயிரை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது. அதுவும் சின்ன உயிரை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது. உங்க ஒய்ஃபை எங்களால காப்பாற்ற முடியல சார். என்ன சொல்றீங்க? என் பொண்டாட்டி காப்பாற்ற முடியலையா? அப்போ இல்லையா? அவளை கொண்டுட்டீங்களா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? கொன்னுட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க
ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இதுதான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி தான் சார் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் என் பொண்டாட்டி நல்லா தான் இருந்தா, அப்புறம் நீங்க தான் கொண்டுட்டீங்க. இங்க பாருங்க சார், இப்படி ஹாஸ்பிடல் மேல டாக்டர் மேல பழி போட்டுட்டு இருக்காதீங்க. நான் உங்ககிட்ட எல்லாமே பேசி கையெழுத்து வாங்கி தான் இந்த ஆபரேஷனை பண்ணோம். நீங்க இப்படி எல்லாம் பேசுறது நல்லதில்ல. இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தைய தூக்கிட்டு வரும், குழந்தைய வாங்கிக்கோங்க. அப்புறம் உங்க பொண்ணோட பாடி இருக்கும், அதையும் கையெழுத்து போட்டு வாங்கிக்கோங்க. என்ன சொன்ன? என் பொண்டாட்டி கொண்டுட்டு என் பொண்டாட்டியோட பாடியை வாங்கிக்க நான் சொல்றீங்க. உங்களால சும்மா விட மாட்டேன், ஹாஸ்பிட்டலையும் சும்மா விட மாட்டேன், உங்களை யாரையுமே சும்மா விட மாட்டேன். நீங்க பாருங்க சார், நீங்க என்னதான் கத்தி கூச்சல் பட்டாலும் நாங்க நல்லா முயற்சி பண்ணோம். முடியல நம்ம நாங்க என்ன சார் பண்ண முடியும்? அதுவும் இல்லாம இது இப்படிதான் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். சாரி சார், நீங்க இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. அம்மா வாங்க, வந்து உங்க பேத்தியை வாங்கிக்கோங்க, உங்க பொண்ணோட பாடியும் வாங்கிக்கோங்க. பாரு அம்மா, இனிமே பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவ ஆயுசு அவ்வளவுதானே முடிஞ்சு போச்சு. அவ போகணும்னு மீதி வந்துருச்சு. இதுக்கப்புறம் பேசி என்னையா பிரயோஜனம்? யார்கிட்ட கோவப்பட்டு என்னையா பிரயோஜனம்? என் பேத்தியாவது கண்ணார பார்க்கலாம் வாயா. என்ன சொன்னீங்க? ஆமாய்யா மருமனே, அவ ஆயுசு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இனி அந்த ஜீவனையாவது பார்த்து அந்த ஜீவனோட ஆயுசை நம்ம வளர்க்கணும்ல. உன் பொண்ணை வந்து பாருயா. பொண்ணா? யார் என் பொண்ணு? என் பொண்டாட்டி மூழ்கிட்டு வந்திருக்கேன், அது என் பொண்ணா? இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே என் பொண்டாட்டி உயிரை மொத்தமா பொண்ணு முடிச்சு விட்டுட்டு வந்திருக்கேன், அது என் பொண்ணா? என் கண்ணு முன்னாடி மட்டும் தூக்கிட்டு வந்துடாதீங்க. அவ என் பொண்ணே கிடையாது, அந்த குழந்தை என் குழந்தையே கிடையாது. எனக்கு வேணும், தூக்கிட்டு போயிடுங்க. எங்கேயாவது தூக்கிட்டு போய் குப்பை தொட்டியில போடுங்க. ஐயா மருமனே, கோவத்துல என்னென்னமோ பேசாதீங்க. அது இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன் புது ஜீவன்யா. அந்த ஜீவனை போய் நீ இப்படிலாம் பேசலாமா? தேவி இறந்ததுக்கும் அந்த ஜீவனுக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு? அது ஒன்னும் அறியாத பிள்ளையா? ஒன்னும் அறியாத ஜீவனா? என் பொண்டாட்டியை மொத்தமா மூழ்கிட்டு வந்திருக்கேன், அதுவா ஒன்னும் அறியாத ஜீவன்? இப்ப அது உலகத்துக்கு வரலன்னு யார் அழுதான்? என் பொண்டாட்டி என் உயிருக்கு உயிரா இருந்தவனா ஒரே முட்டை கொன்னு புதைச்சிட்டேன். இது உயிரோட வரணும்னு நான் கேட்டேனா? இது செத்திருந்து என் பொண்டாட்டி உயிரோட வந்திருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா? ஆனா என் பொண்டாட்டியை கொண்டுட்டு இது வந்திருக்கேன். இங்க பாருங்க, முடிஞ்சா இதையும் கொண்டு போய் கொண்டுடுங்க, கொண்டு போதீங்க. நான் ஏன் என்னன்னு கூட கேட்க மாட்டேன். ஐயா மருமனே, என்னையா என்னென்னமோ பேசிட்டு போறேன்? அது பச்சை சிசையா? அந்த குழந்தை போய் நீ இப்படியெல்லாம் பேசலாமா? அந்த குழந்தைக்கு என்னையா தெரியும்? என் கண்ணு முன்னாடி கொண்டு வராதீங்க. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். என் பொண்டாட்டி இல்லாத இடத்துல அதுக்கு மட்டும் என்ன வேலை? என் கண்ணு முன்னாடி கொண்டு வராதீங்க, தூக்கிட்டு போங்க. தூக்கிட்டு போய் ஒன்று குப்பை தொட்டில போடுங்க, இல்லை கொண்டு போடுங்க. நான் எதுவும் கேட்க மாட்டேன். இதுதான் எங்க பையனை வெறுக்கிறதுக்கான ஆரம்பமே. என்னடி இதெல்லாம்? நீ பிறந்தனால உங்க அம்மாக்கு இப்படி ஆச்சுன்னா அதனால உன்னை கொண்டு போட்டுடணுமா? இதெல்லாம் என்னடி நியாயம்? எனக்கு ஒன்றும் புரியணும். உங்க அப்பா அவ்வளவு பெரியவர் தானே, கொஞ்சம் கூட யோசிக்கலாம். சே, இப்படி கூட மனுஷங்க இருப்பாங்க. எங்க அப்பாவை தப்பா பேசாதீங்க. அன்னைக்கு எங்க அம்மாக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு எங்க அப்பாவோட கோவத்துல அவர் என்ன பேசுறோன்னு தெரியாம என்னென்னமோ பேசிட்டாரு. அப்பாவோட கோவத்தினால பாட்டி என்ன கூட்டிட்டு போய் அவங்க வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பாட்டி அவங்களால தனியாலாம் வளர்க்க முடியாதுன்னு எங்க அப்பா என்ன கொண்டு குப்பை தொட்டியில போட்டுடுன்னு சொன்னாலும் அவருக்குள்ளேயும் கொஞ்சம் பாசம் இருக்குங்க. அதனாலதான் அடிக்கடி வந்து என்ன பார்த்துக்கிட்டேன். எனக்கு தேவையானதெல்லாம் எங்க பாட்டிக்கிட்ட வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு எனக்கு என்னென்ன வேணும்னு அப்பப்ப காசு பணம் எல்லாமே கொடுத்துட்டு தான் போயிட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு ஒரு நாள் அப்பாவோட சொந்தக்காரங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே தனியா இருக்க போறேன்னு அப்பாவுக்கு 2வது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அப்பாவுக்கு 2வது கல்யாணமும் நல்லபடியா நடந்தது. எனக்கு அப்போ ஒரு 2.5-3 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட 2-3 வயசுல என் பாட்டியும் இறந்துட்டாங்க. என்னை பார்த்துக்க ஆள் இல்லைன்னதும் வேற வழி இல்லாம அப்பாவே வந்து என்னை கூட்டிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. அது சொல்லு, தூரமா இருக்கும்போது உன் மேல வெறுப்போட இருந்திருக்காரு. இன்னும் நீ கிட்ட போனதுக்கு அப்புறம் உன்னை நல்லாவா பார்த்துட்டு பாரு. எங்க அப்பா என்ன நல்லா தாங்க பார்த்து இருந்திருப்பானு. ஆனா நான் தான் ராசி இல்லாதவளாச்சே, என்ன எப்படிங்க பார்த்துப்பாரு? ஏய், என்ன சொல்றான்? ஆமாங்க, அப்பா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு நடந்தது எல்லாமே தப்பாதாங்க நடந்தது. எல்லாமே தப்பாதான் நடந்தது. ராதேமலர் சீரிஸ் பார்த்தீங்களா? நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான். அப்புறமேட்டு வந்து இப்போ போட்ட வரைக்கும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஸ்டோரி எப்படி போகுது, எந்த வேல போகுதுன்னு உங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா இன்றைக்கி பார்த்துருப்பீங்க 10 to 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிரிஷ் ராதா இவங்களுடைய சீனே வந்து கவர் ஆகிடுதான். அதுக்கப்புறம் பாக்கி இருக்க ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து வேறு யாராவது சீனை கவர் பண்ணணும், அவ்வளோதான். அப்போது ஒரு நாளைக்கு என்னால் 2 செக்மெண்ட்டு தான் என்னால் கவர் பண்ண முடியும். சரி, நான் எல்லாமே கவர் பண்ணி காட்டணுன்றதுனால எனக்கு வந்து 50 மினிட்ஸ் ஆகிடுது. ஓகே டியர்ஸ், ஸ்டோரியை பார்த்துருப்பீங்க. ஸ்டோரி இன்னைக்கு நல்லா இருந்ததா? ராதேமலர் சீரியஸு எந்த செக்மெண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? டியர்ஸ், ஓகே டியர்ஸ்,
இன்றைக்கி ராஜமலர் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டைமிங் கம்மி பண்ணலாமான்றதையும் சொல்லுங்கள். எந்த செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அதையும் சொல்லுங்கள் டியர்ஸ். ஓகேவா? ஓகே டியர்ஸ். ஓகே டியர்ஸ், ஸ்டோரியை பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஓகே டியர்ஸ், பாய். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர்ஸ். ரொம்ப ஸ்டோரி பிடிச்சிருந்தது அப்படின்னா ஹைப் பட்டனையும் கொடுத்துருங்க. ஓகே ஓகே டியர்ஸ், பாய்.